ஆனால் என் தலையில் இந்த சுமையை விட்டு விட்டீர்கள். உங்கள் இந்த காதலை விடுங்கள். என் தேவ் கண்ணாவின் இந்த தாரத்தில் மீராவின் கண்கள் கலங்கின. இருவரின் திருமணம் திடீரென உருவான சூழ்நிலைகளில் நடந்தது. தேவ் வேறொருவரின் காதலில் சிக்கியிருந்தான். அப்போது திருமணத்தின் முதல் இரவிலேயே அவளுக்கு வலிமிகுந்த காயத்தை ஏற்படுத்தி தன் பழியை தீர்த்து கொண்டான். ஆனால் அந்த அப்பாவி அவனது இந்த பைத்தியக்காரத்தனத்தையும் தன் விதியாக நினைத்து கொண்டாள். தேவ் இரவு 2 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். மீரா அவனுக்காக பசியுடன் காத்திருந்தாள். தேவ் தன் கேர்ள் பிரெண்டுடன் டின்னர் செய்து வந்திருந்தான். அப்போது அவளை அழைத்ததும் அவன் மேல் ஏறினான். அவள் இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். ஆனால் தேவ் ஆறுதல் சொல்லும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. மந்திரியாகிவிட்ட அன்பில்லாத மனைவி நீங்கள். உங்கள் குழந்தையின் முகத்தை கூட பார்க்க விடமாட்டேன். அந்த கடிதத்தை படித்ததும் அவன் கல்லாகிவிட்டான். இரவின் இருள் எல்லா திசைகளிலும் பரவியிருந்தது. அந்த அப்பாவி அழகான பெண் தலைகுனிந்து படுக்கையில் அமர்ந்து தன் வருங்கால வாழ்க்கையின் கனவுகளை நெய்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் இதுவரை கெட்ட விதியைத் தவிர வேறு எதுவும் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது அவள் தன் விதியை சோதிக்க விரும்பினாள். சில நிமிடங்கள் கூடுதலாக கடந்தன. அறையின் கதவு திறக்கப்பட்டது. காலடியின் ஒலி அவள் இதயத்தின் துடிப்பை பைத்தியக்காரத்தனமாக அதிகரித்தது. அவள் தன் கலங்கிய கண்களை உயர்த்தினாள். முன்னால் தேவ் கண்ணா நின்றிருந்தான். உயரமான உடல், அகன்ற மார்பு, உடற்பயிற்சி செய்த உடல், கருப்பு குர்தா பைஜாமாவில் அவன் ஏதோ ராஜபுத்திர தாகூர் போல தெரிந்தான். பார்ப்பதற்கு மிகவும் அதிகாரமிக்க ஆளுமையின் உரிமையாளன். அவள் மீண்டும் ஒருமுறை தன் கண்களை மூடிக்கொண்டாள். இதயத்தின் துடிப்பு வேகம் பிடித்திருந்தது. அவன் அடி எடுத்து வைத்து அவள் அருகில் வந்து அவள் பக்கத்தில் அமர்ந்தான். மீராவுக்கு அவள் இதயத்தின் துடிப்பு இவ்வளவு அதிகமாகிவிட்டது என்று தோன்றியது. இதயம் தொண்டையில் இருந்து வெளியே வரும் போல. திடீரென தேவின் கை அவள் மடியில் பட்டது. அவன் அவள் முகத்தை உயர்த்தினான். அடுத்த கணம் அவன் குரல் அவள் காதுகளில் மோதியது. என் அப்பாவுக்கு உங்கள் இந்த அழகான முகம் என் இதயத்தில் உங்களுக்கான உணர்வுகளை உருவாக்கும் என்று தோன்றுகிறது. ஆனால் இது அவர்களின் புரியாதது. ஆம், உங்கள் பக்கம் நான் ஒரே ஒரு விஷயத்துக்காக ஈர்க்கப்படலாம். அதுதான் உங்கள் உடல். உங்கள் இந்த நிறைந்த உடல் எந்த ஆணின் இதயத்திலும் மின்னல்களை பாய்ச்சும். உங்களுடன் ஒரு இரவை கழிக்கும் ஆசையை உருவாக்கும். அவனது இந்த ஆன்மாவை கிழிக்கும் வார்த்தைகளை கேட்டு மீராவின் கண்கள் தானாகவே திறந்தன. அவன் முகம் தன் முகத்துக்கு இவ்வளவு அருகில் இருப்பதை பார்த்து அவள் தலை குனிந்தாள். தேவ் இன்னும் சற்று அருகில் வந்தான். அவர்களின் மூச்சுகள் இப்போது ஒன்றோடொன்று உணரப்பட்டன. பயத்தால் அவள் படுக்கை விரிப்பை முஷ்டியில் இறுக்கி பிடித்திருந்தாள். அவன் மெதுவான குரலில் சொன்னான், ஒரு விஷயத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் பெண்ணே. இந்த வீடு, இந்த அறை என்னுடையது. நான் உங்களை எப்படி வைத்திருக்கிறேனோ அப்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு எதிராக கலகம் செய்ய முயற்சித்தால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீட்டின் சுவர்களையும் உங்களுக்கு இறுக்கமாக்கி விடுவேன். நான் தேவ் கண்ணா, வாழ்க்கையில் என் விருப்பப்படி எல்லாவற்றையும் சாதித்தவன். ஆனால் நீங்கள் ஒரு தனி நபராக என் தலையில் வலுக்கட்டாயமாக கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதனால்தான் உங்களுக்கு சிறப்பு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன். உங்களுக்கு என் தொடுதலை அளிப்பேன். ஆனால் காற்றில் பறக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் அந்தஸ்து இந்த வீட்டின் வேலைக்காரியை விடவும் கேவலமானது. அவள் அவனை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் முகம் அவள் முகத்துக்கு மிக அருகில் இருந்தது. அவள் சிறிது அசைந்தாலும் அவன் உதடுகள் அவள் கன்னங்களை தொடும். அடுத்த கணமே தேவ் அவள் இடையை தன் பிடியில் எடுத்தான். அவள் இந்த தாக்குதலுக்கு எந்த வகையிலும் தயாராக இல்லை. தானாகவே அவள் அவனது மூச்சுகளை தன் பிடியில் எடுத்துக்கொண்டான். கண்களை மூடியபடி மெதுவாக அவன் அவள் நகரத்தில் தொலைந்து போனான். அவள் அவன் தொடுதலை உணர்ந்து தன் மூச்சையே நிறுத்தியிருந்தாள். மெதுவாக அவன் கை தைரியமாக மாறியது. அவன் தன் எல்லைகளை மறந்து அவள் முழு உடலிலும் ஆதிக்கம் செலுத்தினான். அவன் முன்னேறிச் செல்லச் செல்ல அவன் கைகளில் இருக்கும் உடல் தனக்கு வெறுப்புக்குரியது என்பதை முற்றிலும் மறந்து போனான். அவன் அவளை ஒரு கண்ணாடி பொம்மை போல தொட்டு கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த கணமே மீரா அவனை வலுவாக தள்ளினாள். அவளது இந்த செயலால் அவன் நினைவுக்கு வந்தான். அவள் படுக்கையின் தலைப்பில் சாய்ந்து ஆழமான மூச்சுகளை எடுத்து தன்னை அமைதிப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தாள். நிலைமை சீர்குலைந்திருந்தது. உடைகள் தோளில் இருந்து நழுவியிருந்தன. முடி கலைந்திருந்தது. உதடுகளின் ஓரத்தில் இரத்தம் ஒழுகியது. கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. முகம் மூச்சு திணறல் மற்றும் வார்த்தைகளின் தீவிரத்தால் சிவந்திருந்தது. அந்த அப்பாவி பெண் சந்தேகத்துடன் முன்னால் அமர்ந்திருந்த ஆளை பார்த்து கொண்டிருந்தாள். அதாவது அவளது கருப்பு விதி இன்றும் அவளுடன் இருந்தது. அவள் இன்னும் எதையும் புரிந்து கொள்ளும் முன்பே திடீரென தேவுக்கு விசித்திரமான கோபம் உருவானது.
நிராகரிக்கப்பட்ட உணர்வால் அவன் நரம்புகள் இறுகின. அவன் புரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுக்காமல் அவள் கழுத்தில் கை வைத்து அவளை படுக்கையில் தள்ளினான். அவள் ஒரு கணம் துடித்து தவிப்புடன் அவன் பக்கம் பார்த்தாள். ஆனால் அவன் இப்போது தன் சட்டையின் பொத்தான்களை கழற்றிக் கொண்டிருந்தான். அடுத்த கணமே அவன் அவள் முழு உடலின் மீதும் கருப்பு மேகம் போல படிந்தான். அவள் துடித்து ஒருமுறை மெல்லிய கூச்சல் எழுப்பினாள். ஆனால் அடுத்த கணமே அவன் அவள் கூச்சலின் தொண்டையை நெரித்து அவள் உடலில் ஐக்கியமானான். அவள் வலியால் கண்களை மூடினாள். இரவு துளி துளியாக உருகிக் கொண்டிருந்தது. அறையில் இருவரின் மூச்சுகளின் ஒலி மட்டுமே இருந்தது. ஏனென்றால் ஒவ்வொரு ஒலியும் அவள் கூச்சலில் அடங்கியிருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் முழு ஒளியுடன் உதயமானான். சூரியனின் முதல் கதிர் அவள் முகத்தில் மோதியதும் மீராவின் கண்கள் திறந்தன. சில நிமிடங்கள் வரை அவள் அப்படியே சோர்வான நிலையில் படுத்திருந்தாள். இப்போது அவள் போர்வையில் இருந்தாள். நிலைமை வெட்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. அவள் கழுத்தை இடது பக்கம் திருப்பினாள். தேவ் சட்டை இல்லாமல் மல்லாக்கப்படுத்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். இரவு முழுவதும் அவன் அவள் மீது தன் தீவிரத்தை பார்த்து கொண்டிருந்தான். அவளது ஒவ்வொரு அங்கத்தையும் உடைத்து இப்போது அவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். ஆனால் கண்களில் திடீரென ஈரம் மின்னியது. அவள் ஒரு அன்பில்லாத மனைவி. இந்த ஒரு எண்ணத்திலேயே அவள் ஆன்மா துடித்தது. அவள் போர்வையை விலக்கினாள். ஆனால் தன் நிலையை பார்த்து மீண்டும் வெட்கத்துடன் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். கண்களில் கண்ணீர் வந்தது. குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவம் வரை அவள் தன் வாழ்க்கையை இந்த ஒரு காதலுடன் தொடங்கியிருந்தாள். நீங்கள் எங்களின் தலையில் மட்டும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். இன்று அவள் தன் வாழ்க்கையின் புதிய தொடக்கத்தை தன் வாழ்க்கை துணையுடன் செய்யும்போது அந்த வார்த்தைகள் ஒரு களங்கமாக அவள் தலையில் அலங்கரித்து கொண்டிருந்தன. அவள் சோகமாக புன்னகைத்து படுக்கையில் இருந்து எழ முயற்சித்தாள். ஆனால் அடுத்த கணமே அறையின் கதவு அதிர்ச்சியுடன் திறக்கப்பட்டது. ஒரு தைரியமான உடை அணிந்த அழகி அறைக்குள் நுழைந்தாள். முடி கலைந்திருந்தது. கையில் பர்ஸ் இருந்தது. அவள் ஹீல்களின் டிக் டிக் ஒலி ஏன் என்று தெரியாமல் மீராவின் இதயத்தை தீவிரமாக துடிக்க வைத்தது. அவளுக்கு ஏதோ கெட்டது நடக்கப் போவதாக உணர்ந்தாள். அந்த பெண்ணின் கண்களில் தீ மூண்டு கொண்டிருந்தது. அடுத்த கணமே அவளது உயர்ந்த குரல் அறையின் சுவர்களில் மோதியது. தேவ், நீங்கள் போதுமான அளவு விளையாட்டுகளை விளையாடிவிட்டீர்கள். இப்போது எழுந்திருங்கள். உங்கள் உண்மையான எதிர்காலம் உங்கள் முன் நிற்கிறது. தேவின் காதுகளில் அவள் குரல் மோதியதும் அவன் தானாகவே கண்களை திறந்துவிட்டான். திரும்பி பார்த்தான். முன்னால் ஷைனா நின்றிருந்தாள். அவன் வாழ்க்கையின் அந்த பெண். அவளை எந்த சூழ்நிலையிலும் பெற விரும்பியவன். அவன் முதல் காதல். அவன் எழுந்ததும் அவன் கை தானாகவே வலது பக்கம் அருகில் அமர்ந்திருந்த மீராவை தொட்டது. அவன் அவள் மீது ஒரு மௌன பார்வை பார்த்துவிட்டு படுக்கையில் இருந்து எழுந்தான். மீரா மேலும் தன்னை போர்வையால் மூடியிருந்தாள். அவன் எதுவும் சொல்லும் முன்பே ஷைனா கத்தினாள். நீங்கள் சொன்னீர்கள் இந்த திருமணம் வெறும் கட்டாயம் என்று. சொத்தை பெறும் வழி. அப்படியானால் இந்த பெண்ணுடன் இந்த நிலையில் ஏன் இருக்கிறீர்கள்? இவளின் நிலையும் தெளிவாக சொல்கிறது. இப்போது இவள் போர்வையில் இருந்து வெளியே வரும் நிலையில் இல்லை. நான் உங்களை உடைந்து காதலித்தேன். முழு உலகமும் என் முன் கைகளை நீட்டி நின்றது. ஆனால் நான் உங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்தேன். உங்களிடம் பணம் இருப்பதால் அல்ல. மாறாக நீங்கள் என்னை காதலிப்பதால். என்னை பெற உங்கள் எந்த எல்லைக்கும் செல்லலாம். ஆனால் நீ ஒரு பெண்ணின் உடலை பார்த்த உடனேயே எல்லாவற்றையும் மறந்துவிட்டாய். அதாவது நீயும் மற்ற ஆண்களைப் போலவே இருக்கிறாய். ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படுவதில் உன் நம்பிக்கை தடுமாறிவிட்டது மற்றும் நீ உன் எல்லையை மறந்துவிட்டாய். நான் இன்று இப்போதே இந்த நேரத்தில் உன்னுடன் என் அனைத்து உறவுகளையும் முடித்துக் கொள்கிறேன். காரணம், நான் எந்த பொய்யான ஆணுக்கும் என்னை ஒப்படைக்க முடியாது. நீ ஒரு பெண்ணுக்கு உன் தொடுதலை வழங்கிவிட்டாய். அதன் பொருள் உனக்கு இப்போது மற்ற பெண்கள் வெறும் ஒரு விளையாட்டு பொருள் மட்டுமே. நான் ராணி அல்ல. நான் யாருடைய விளையாட்டு பொருளாகவும் ஆக முடியாது. நான் எப்போதும் பொய்யான பொருளை பயன்படுத்தியதில்லை. அதனால் உன்னையும் பயன்படுத்த மாட்டேன். உன் இந்த திருமணத்திற்கு வாழ்த்துக்கள். இப்படி சொல்லிவிட்டு அவள் போகத் தொடங்கினாள். அப்போது துடிதுடித்தபடி தேவ் அவளின் மணிக்கட்டை பிடித்தான். இருவரும் அந்த அப்பாவி பெண்ணை முற்றிலும் மறந்துவிட்டு இருந்தனர். அவள் அறையில் அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளின் முகத்தில் தன் கையை வைத்தபடி சொன்னான், உன் தவறான புரிதல்தான் ஷைனா. தேவ் உன்னை எப்போதும் விட்டு விடுவான் அல்லது உன்னை தன் வாழ்க்கையில் இருந்து போக விடுவான் என்று. ஆண் தன் விருப்பமான பெண்ணுக்கு மட்டுமே தன் தொடுதலை வழங்குகிறான். வெளியே உள்ள பெண்களை வெறும் நேரத்தை கழிக்க மட்டுமே பயன்படுத்துகிறான். இந்த பெண்ணுக்கு சில நிமிடங்களுக்கு மட்டுமே என்னை கொடுத்தேன்.
இப்போது மனைவி என்பதால் சில உரிமைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இவளுக்கு இவளின் அந்தஸ்தையும் சொல்ல வேண்டியிருந்தது. என் வாழ்க்கையில் இவளுக்கு என்ன முக்கியத்துவம் என்பதை. ஆனால் நீ என் இதயத்தின் ராணி. உன்னை பெறுவதற்கு நான் எந்த எல்லைக்கும் செல்லலாம். நீ என் முதல் மற்றும் கடைசி காதல். என்னை நம்பு. திருமணத்திற்கு அனுமதி கொடுத்தபோது உன் இதயத்தை கொஞ்சம் பெரிதாக்கு. ஜமீன் ஆவணங்கள் என் கையில் வந்தவுடன் இவளை என் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றிவிடுவேன். என்னை நம்பு. இப்படிச் சொல்லிவிட்டு அவன் தன்னை அறியாமல் அவளை அணைத்து கொண்டான். அதே நேரத்தில் அவள் அவன் வார்த்தைகளில் உருகிவிட்டாள். அந்த பெண்ணின் முன்னால் அந்த நேரத்தில் அவன் படுக்கையில் மிகவும் மோசமான நிலையில் இருந்தாள். அப்போது அவன் அவளை விரும்பி பெறும் ஆசையை வெளிப்படுத்தினான். அவளுக்கு என்ன வேண்டும்? அவளும் தன் கைகளை அவன் சுற்றி சுற்றி வெற்றி பெறும் புன்னகையை மீராவுக்கு எறிந்தாள். அவள் தன் கணவனை சந்தேகமான பார்வையுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு திருமணமாகாத மனைவியுடன் சேர்த்து இப்போது ஒரு சுமையாகவும் இருந்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. உடலின் இரத்தம் முகத்தில் சுருங்கியது. கண்கள் சிவந்து நெருப்பாக மாறின. அதுபோல் இருந்தது அவள் இருப்பில் யாரோ புல்டோசர் ஓட்டியது போல். ஆனால் அவள் பொறுமையுடன் தன் கண்களுக்கு முன்னால் தன் கணவனை ஒரு அந்நிய பெண்ணின் கைகளில் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது பொறுமையின் எல்லை முடிந்துவிட்டது. ஏனென்றால் அவன் உதடுகள் அந்த அந்நிய பெண்ணின் மூச்சுடன் பின்னி பிணைந்தன. அவள் தன் கண்களை மூடிவிட்டாள். இந்த காட்சியை மேலும் பார்ப்பது அவளுக்கு முடியாத காரியம். மதியம் 2 மணிக்கு அறையில் முழுமையான அமைதி நிலவியது. அவள் உயிரற்றவள் போல் படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். 2 கைகளையும் தன் மடியில் இறுக்கி பிடித்திருந்தாள். பார்வை தரையில் நிலைத்திருந்தது. ஆனால் எதையும் பார்க்கவில்லை. இரவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவள் இருப்பில் அத்தகைய காயங்களை ஏற்படுத்தியிருந்தன. அவை ஒருவேளை பல வருடங்களில் கூட ஆறாது. இப்போது காலையில் அவள் தன் கண்களால் பார்த்த காட்சிக்கு முன்னால் அவள் எதையும் யோசிக்க விரும்பவில்லை. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் அமைதியாக வழிந்து கொண்டிருந்தது. பிறகு திடீரென பொறுமையின் சுவர் உடைந்தது. அவள் தன் முகத்தை 2 உள்ளங்கைகளில் மறைத்து கொண்டு பெருங்குரலெடுத்து அழத் தொடங்கினாள். அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது. அவள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற பொருள் ஒருபோதும் இருந்ததே இல்லை என்று. குழந்தை பருவத்தில் தன் இருப்பின் சுமை, இளமையில் மற்றவர்களின் முடிவுகள், இப்போது திருமணத்திற்கு பிறகு அவள் விதி அவளுக்கு ஒரு நிமிட அமைதியும் தரவில்லை. அவள் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்தபோது கதவில் லேசான தட்டல் ஒலி கேட்டது. அவள் விரைவாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள். தன் பல்லுவை சரி செய்து கொண்டு தடுமாறும் கால்களுடன் எழுந்தாள். கதவை திறந்தால் முன்னால் ஷைலேந்திரஜி நின்றிருந்தார். தேவின் தந்தை. அவர்களின் கண்களில் அத்தகைய வெட்கம் இருந்தது. அது ஒரு கணம் அவளை ஆச்சரியப்படுத்தியது. அவர் அமைதியாக உள்ளே வந்தார். அவளுக்கு அருகில் வந்து பாசத்துடன் அவள் தலையில் கை வைத்தார். இந்த தொடுதல் மட்டுமே அவள் பொறுமையை மீண்டும் உடைத்தது. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் மீண்டும் வழிந்தது. ஷைலேந்திரஜியின் குரல் கனமாக மாறியிருந்தது. மகளே, என் மகன் சார்பில் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன். அவன் செய்தது, அவன் சொன்ன வார்த்தைகள் மற்றும் இன்று காலை நடந்த நாடகத்திற்கு எந்த அளவும் இல்லை. உன் இதயம் மிகவும் வலித்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அவள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக மெதுவாக அவள் தலையை உயர்த்தினாள். அவள் சிவந்த கண்களில் பல வருடங்களாக சேர்ந்த வலி இறங்கியது. அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், என்னுடன் இப்படி ஏன் செய்தீர்கள்? உங்கள் பிதாஜியும் நான் உங்களுக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் முழு வாழ்க்கையிலும் எனக்கு ஒருபோதும் எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. குழந்தை பருவத்திலிருந்து இன்று வரை என்னை எப்போதும் மனிதனல்ல, ஒரு சுமை போல் வைத்திருந்தனர். எப்போது யாராவது முடிவு எடுத்தாலும் என் விருப்பத்தை கேட்கும் அவசியம் உணரப்படவில்லை. பிறகு எனக்கு தோன்றியது, திருமணத்திற்கு பிறகு பெண்ணின் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது என்று. ஒருவேளை முதல் முறையாக யாராவது என்னை தன் சொந்தம் என்று சொல்வார்கள். என் மரியாதையை வைத்திருப்பார்கள். ஆனால் உங்கள் ஒரு முடிவு என் இறுதி நம்பிக்கையையும் பறித்து கொண்டது. அவள் குரல் தடைப்பட்டது. ஆனால் அவள் நிறுத்தவில்லை. நேற்று இரவு எனக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தினார்கள். என் நிலை அவன் முன்னால் ஒரு வெளிப்புற பெண் என்பதுதான். அவள் படுக்கை வரை மட்டுமே முக்கியத்துவம் பெறுவாள். பிறகு அவளை தள்ளிவிடுவான். சொல்லுங்கள், இறுதியில் என் குற்றம் என்ன? ஷைலேந்திரஜி தன்னை அறியாமல் தன் பார்வையை தாழ்த்தினார். அவர்கள் முகத்தில் வருத்தம் தெளிவாக தெரிந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் ஆழமான மூச்சை இழுத்தனர். அப்படி அல்ல மகளே, நீ தவறாக நினைக்கிறாய். நான் இது சொல்லவில்லை தேவ் செய்தது சரி என்று. ஒருபோதும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் சொல்வேன் ஷாய்னா,
அது அவன் காதல் அல்ல, அது வெறும் அவன் ஆவேசம். ஆவேசம் தற்காலிகமானது, காதல் வாழ்நாள் முழுவதும் உடன் செல்லும். எனக்கு நம்பிக்கை உள்ளது, நீ அவன் காதலாக மாற முடியும். கொஞ்சம் பொறுமை வைத்திருந்தால், கொஞ்சம் முயற்சி செய்தால். அவள் கசப்புடன் புன்னகைத்தாள். முயற்சி ஒரு மனிதன் மற்றொருவரின் வெறுப்பை சம்பாதிக்கவும் காதலை தானே பெறவும். எப்போதும் பெண்ணின் தான் சோதனை எடுக்கப்படுகிறதா? ஷைலேந்திரஜி மென்மையாக பதிலளித்தார். உன் வலியை நான் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் சில உண்மைகள் உனக்கு தெரியாது. ஷைனா வெறும் அவன் செல்வத்திற்கு பின்னால் இருக்கிறாள். அவளின் உண்மையை நாங்கள் பல வருடங்களாக அறிவோம். ஆனால் தேவின் கண்களில் அவன் ஆவேசத்தின் துணி கட்டப்பட்டுள்ளது. அவன் யாருடைய பேச்சையும் கேட்க தயாராக இல்லை. அவள் அமைதியாக அவர்கள் பக்கம் பார்த்து கொண்டிருந்தாள். ஷைலேந்திரஜி பேச்சை தொடர்ந்தார். நீ ஒரே மனிதர், அவன் கண்களில் இருந்து அந்த துணியை அகற்ற முடியும். உன் பண்பு, உன் பொறுமை, உன் உண்மைத்தன்மை, இவைதான் அவனுக்கு ஒரு நாள் தன் தவறை உணர்த்தும். ஒருவேளை இன்று இல்லை, ஒருவேளை நாளையும் இல்லை, ஆனால் ஒரு நாள் நிச்சயம். அவள் உடைந்த குரலில் கேட்டாள். அந்த நாள் ஒருபோதும் வரவில்லை என்றாள். நான் முழு வாழ்க்கையையும் இந்த காத்திருப்பில் கழித்துவிட்டாள். ஷைலேந்திரஜியின் கண்கள் ஈரமாகின. அப்போது நான் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் மகளே. ஆனால் என் முடிவில் எனக்கு நம்பிக்கை உள்ளது. என் பிதாஜியும் உன்னை அப்படி தேர்ந்தெடுக்கவில்லை. நாங்கள் உன்னை பற்றி நிறைய யோசித்தோம், நிறைய விசாரணை செய்தோம். உன் எளிமையை பார்த்தோம், உன் படத்தை பார்த்தோம், உன் பொறுமையை பார்த்தோம். எங்களுக்கு தோன்றியது, ஒருவேளை இந்த பண்புதான் நம் சிதறிய மகனை கவனித்துக் கொள்ளும் என்று. நாங்கள் உன்னை எந்த பலியாக தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக இந்த நம்பிக்கையில் தேர்ந்தெடுத்தோம். நீ எங்கள் வீட்டை மீண்டும் வீடாக்குவாய் என்று. அவள் தன்னை அறியாமல் சிரித்தாள். ஆனால் அந்த சிரிப்பு வலியால் நிரம்பியிருந்தது. ஒரு வீடு எங்கே ஒரு பெண்ணின் மரியாதை கூட பாதுகாப்பாக இல்லையோ அது வீடா? ஷைலேந்திரஜிக்கு இந்த கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை. அவர் இவ்வளவு மட்டுமே சொல்ல முடிந்தது. நான் உன்னிடம் வாக்குறுதி அளிக்கிறேன். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். ஒரே ஒரு முறை என் பேச்சை யோசித்துப் பார் மகளே. ஒருவேளை இப்போது எல்லாம் முடிவடையவில்லை. அவள் அமைதியாக ஒரு ஜன்னல் பக்கம் பார்க்கத் தொடங்கினாள். அவள் கண்களில் இன்னும் ஈரம் இருந்தது, இதயம் இன்னும் காயப்பட்டிருந்தது. ஆனால் முதல் முறையாக அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது. இந்த வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு மனிதர் இருக்கிறார். அவருக்கு அவள் வலியின் உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு அவள் உடைந்த விதியை இணைக்க போதுமானதாக இல்லாவிட்டாலும் அவர்கள் போன பிறகு அவள் நிறைய அழுதாள். ஆனால் அழுவது பிரச்சனைக்கு தீர்வல்ல. இதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள். வாழ்க்கையில் அவள் அழுவதை தவிர வேறு எதையும் பெறவில்லை. ஆனால் இப்போது அவள் தன் கணவனை பெற விரும்பினாள். தன் காதலால், தன் அரவணைப்பால் மற்றும் தன் உண்மையால். ஷைலேந்திரஜி முற்றிலும் சரியாகவே சொன்னார். அவளுக்கு பொறுமை வைக்க வேண்டும். பொறுமை அவளுக்கு எல்லாவற்றையும் தரக்கூடும். ஆனால் அவள் அறியவில்லை, இந்த முறை அவள் பொறுமை அவள் வாழ்க்கையை மேலும் சிரமங்களில் தள்ளிவிடும் என்று. முழு நாளும் அவள் அவனுக்காக காத்திருந்தாள். இரவின் இருள் நாலா பக்கமும் பரவியிருந்தது. ஆனால் அவன் பெயர் அடையாளம் கூட எங்கும் இல்லை. நேரம் மெதுவாக முன்னேறிக் கொண்டிருந்தது. அவள் இன்று தன் கணவனுக்காக தன்னை தலை முதல் பாதம் வரை அலங்கரித்திருந்தாள். அழகான உடை அணிந்திருந்தாள். முகத்தில் அலங்காரம் செய்திருந்தாள். நகைகள் அணிந்திருந்தாள். தன் கூந்தலை விரித்தபடி அவன் வரும் வழியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் நேரம் வெறும் முன்னேறிக் கொண்டிருந்தது. தேவுக்கு எங்கும் தெரியவில்லை. எப்போது அவள் அவனுக்காக காத்திருந்தபடி சோபாவில் தூங்கி போனாள். அவளுக்கே தெரியவில்லை. அவள் கண்கள் காலையில் முதல் கதிரவன் ஒளி மற்றும் கோவில் மணி ஒலியில் திறந்தன. அவள் திடுக்கிட்டு எழுந்தாள். ஆனால் அறை காலியாக இருந்தது. அதாவது முழு இரவும் கழிந்துவிட்டது. ஆனால் அவன் வரவில்லை. கண்களில் நீர் சேரத் தொடங்கியது. ஒரு புது மணப்பெண். அவள் திருமணத்திற்கு ஒரு நாள் மட்டுமே ஆகியிருந்தது. இப்போது அவள் கணவன் எங்கும் தெரியவில்லை. இதயம் பதற்றமடைந்தது. உடலில் பதற்றம் ஓடியது. அவள் தன் உணர்ச்சிகளை உள்ளுக்குள் அடக்கி அமைதியாக குளியலறைக்கு சென்றாள். கைகளையும் முகத்தையும் கழுவிவிட்டு வெளியே வந்தாள். கடவுளின் முன்னால் கைகளை குவித்து உட்கார்ந்தாள். பூஜை செய்த பிறகு தன் உரிமைக்காக கெஞ்சி பிரார்த்தனை செய்தாள். இப்போது போதும். அவள் இந்த மோசமான விதியுடன் மிக நீண்ட வாழ்க்கையை கழித்துவிட்டாள். இனி அவளுக்கும் அமைதி வேண்டும். அவளுக்கும் மகிழ்ச்சியும் ஒளியும் வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது சாத்தியமல்ல. அவள் அத்தகைய குடும்பத்தில் பிறந்திருந்தாள்.
அங்கு அவள் பிறப்பு ஒரு பேய் என்று கருதப்பட்டது. அவள் தாய் தன் அழகை கெடுக்க விரும்பவில்லை. அவள் ஒரு டாப் மாடலாக விரும்பினாள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கடவுள் அவர்களுக்கு குழந்தை சுகம் கொடுத்தார். அவர்களுக்கு இது தெரிய வந்தபோது இந்த குழந்தையை கருக்கலைக்க விரும்பினாள். ஆனால் அவர்களின் கணவர் அவர்கள் முன்னால் உறுதியாக நின்றார். சோமேஷ் ஜி சொன்னது, நீ குழந்தையை அழித்தால் நான் உன்மீது கொலை வழக்கு பதிவு செய்வேன். உன் மாடலிங் தொழிலை நாசம் செய்வேன். உன்னை எல்லா இடத்திலும் அவமானப்படுத்துவேன். இந்த பயத்தில் அவர்கள் மீராவை பெற்றிட்டனர். பிறகு அவளை விட்டுவிட்டு சென்று விட்டனர். அவள் தந்தை தன் காதலை இழந்துவிட்டார். இந்த ஒரு விஷயம் அவர்களை தலை முதல் பாதம் வரை எரித்து சாம்பலாக்கியது. அவர் இப்படி விரும்பவில்லை. அவர் தன் மனைவி மற்றும் குழந்தையுடன் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை விரும்பினார். அவருக்கு தன் மனைவியிடம் மிகுந்த காதல் இருந்தது. ஆனால் அவர்களின் காதல் அவர்களிடமிருந்து விலகியபோது அந்த அப்பாவி உயிரின் மீது பழி வாங்கினார். உலகின் தந்திரங்களை அறியாத அந்த உயிர். அவர் தன் வெறுப்பை அவள் மீது கொட்டினார். தன் அகங்காரத்தின் சிலையை ஒருபோதும் கீழே இறக்க முயற்சிக்கவில்லை. காலம் கடந்தது. அவளுக்கு சிவகுமார் ஜியுடன் சந்திப்பு ஏற்பட்டது. அதாவது தேவின் தாத்தாவுடன். அவர் முதல் சந்திப்பிலேயே அவர்களுக்கு பிடித்து போனார். பிறகு அவர்கள் தங்கள் விருப்பத்தில் பதிவு செய்தனர். தேவுக்கு ஜமீன் அவர் விரும்பிய பெண்ணுடன் திருமணம் செய்தால் தான் கிடைக்கும். விருப்பத்தின்படி உறவு தீர்மானிக்கப்பட்டது. சோமேஷ் ஜிக்கு முன்பே அவருடன் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் இந்த உறவில் எந்த ஆட்சேபனையும் செய்யவில்லை. மாறாக அவர் திருப்தியடைந்திருந்தார். பையன் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்று. ஆனால் திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு அவரது மரணம் ஏற்பட்டது. அதனால் திருமணம் ஒரு வாரம் தள்ளி போடப்பட்டது. தேவ் இந்த திருமணத்தில் இருந்து தப்பி ஓட விரும்பினான். ஆனால் கட்டாயமாக திருமணம் செய்ய வேண்டியிருந்தது. ஏனென்றால் விருப்பத்தின்படி அவனுக்கு ஜமீனில் எதுவும் கிடைக்காது. அவன் மீராவை தன் மணப்பெண்ணாக்கும் வரை. அந்த அப்பாவி கனவுகளை நெய்து கொண்டிருந்தவள் முதல் இரவிலேயே அவள் இருப்பு நசுக்கப்பட்டபோது அவள் கனவுகள் உடைந்தன. ஆனால் ஷைலேந்திர ஜியின் பேச்சுகள் அவளுக்குள் தைரியத்தை உருவாக்கியிருந்தன. ஆனால் இப்போது மீண்டும் அவள் தன் தைரியம் உடைவதை உணர்ந்தாள். காலம் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. நாட்கள் வாரங்களாக மாறின. ஆனால் தேவின் பெயர் அடையாளம் எங்கும் இல்லை. முழு வாரமும் கழிந்துவிட்டது. ஷைலேந்திர ஜி எல்லா இடங்களிலும் அவன் எங்கே சென்றான் என்று தேடியிருந்தார். இன்று ஒரு சாதாரண நாள். அவள் இளஞ்சிவப்பு உடை அணிந்து மலர்ந்த மலர் போல் தெரிந்தாள். கடவுள் அவளை மிகுந்த கவனத்துடன் படைத்திருந்தார். லவுஞ்சில் உட்கார்ந்து அமைதியாக ஒரு வெற்றிடத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அறையில் அவளுக்கு மூச்சு திணறியது. அதனால்தான் வெளியே வந்து உட்கார்ந்தாள். இன்று அவள் வாழ்க்கை எப்படி திரும்பப் போகிறது என்பதை அறியாதவளாக. கடவுள் தன் பக்தருக்கு அவர் தாங்கக்கூடிய அளவு வலியை மட்டுமே கொடுப்பார். சில நிமிடங்கள் கடந்திருந்தன. காலடி ஒலி கேட்டது. இந்த காலடி ஒலியை ஆயிரக்கணக்கான கூட்டத்திலும் அவள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். திருமணத்தின் முதல் இரவில் இந்த காலடி ஒலியே அவள் இதயத்தின் துடிப்பை வேகப்படுத்தியது. அவள் வலது பக்கம் பார்த்தாள். தேவ் கருப்பு சூட் பூட்ஸ் அணிந்து ஒரு புதிய இளைஞனுடன் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனுடன் நடந்து வந்த ஆண் அவன் உயரத்தை விட கொஞ்சம் உயரமாக இருந்தான். அவரும் கருப்பு சூட் பூட்ஸில் இருந்தார். முடி நேர்த்தியாக செட் செய்யப்பட்டிருந்தது. முகத்தின் நிறம் வெள்ளை இளஞ்சிவப்பு. முகத்தின் புதிய அம்சங்கள் மற்றும் அவர் உடலமைப்பு எந்த பெண்ணையும் அவரை நோக்கி ஈர்க்காமல் தடுக்காது. அவர் பார்க்க ராஜ்யத்தின் இளவரசர் போல் தெரிந்தார். அவர் ஆளுமையில் அத்தகைய அதிகாரமும் ஆக்கிரமிப்பும் இருந்தது. ஒரு கணம் மீரா பயந்து போனாள். அவள் தன்னை அறியாமல் ஒரு அடி முன்னேறினாள். ஆனால் தேவ் அவளை அடிக்கடி புறக்கணித்தபடி அவள் பக்கத்திலிருந்து நேராக மேலே சென்றான். ஒரு இதயத்தை கவரும் காலோன் வாசனை மீராவின் மூக்கில் மோதியது. தேவின் ஒவ்வொரு பெர்ஃப்யூம்லையும் அவள் முகர்ந்திருந்தாள். ஆனால் இந்த வாசனை முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. அதாவது இது தேவின் அல்ல, அவனுடன் இருந்த இளைஞனின். சிறிது நேரம் அவள் அங்கேயே நின்றாள். பிறகு தன் அறைக்கு நடந்தாள். அவள் மெதுவான காலடிகளுடன் அறைக்குள் நுழைந்தாள். முன்னால் இருந்த காட்சியை பார்த்து சில நிமிடங்கள் திகைத்தாள். தேவ் சோபாவில் அலட்சியமாக உட்கார்ந்து மொபைலை காதில் வைத்து புன்னகைத்தான். அவன் குரலில் அந்த மென்மையும் அரவணைப்பும் இருந்தது. மீரா தன் வாழ்க்கையில் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. ஆம் டார்லிங், இப்போதுதான் வீட்டுக்கு வந்தேன். புதுசாக ஆகிவிட்டு நேராக உன் பக்கம் வருகிறேன். ஆம், மிக நீண்ட ஃப்ளைட். கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது. ஓகே, உன் மீது கவனம் வை.
நான் சிறிது நேரத்தில் அழைக்கிறேன். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் போனை அணைத்து மேஜையில் வைத்தான். தலையை உயர்த்தியவுடன் முன்னால் நின்ற மீரா மீது பார்வை பட்டது. அவள் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தாள். பிறகு தைரியம் சேகரித்து அவன் அருகில் வந்தாள். அவள் கண்களில் பல நாட்களின் காத்திருப்பும் எண்ணற்ற சொல்லப்படாத கேள்விகளும் மிதந்தன. நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? அவள் மெதுவாக கேட்டாள். 1 வாரம் ஆகிவிட்டது, நீங்கள் வரவே இல்லை. தேவ் எரிச்சலுடன் அவள் பக்கம் பார்த்தான். அவள் கேள்வி அவனுக்கு அசௌகரியமாக இருந்தது போல். உனக்கு என்ன வேண்டும் என்று அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான். எப்படியும் நான் இங்கு சில நிமிடங்கள் மட்டுமே வந்துள்ளேன். ஆகவே தயவு செய்து அறையை விட்டு வெளியே போ. எனக்கு அமைதி வேண்டும். மீராவின் முகத்தில் ஒரு கணம் சோகம் தோன்றியது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். நான் உங்கள் மனைவி. அவள் குரல் மெல்லிய ஆனால் உண்மையான பக்தியுடன் இருந்தது. மனைவிதான் கணவனின் அமைதியாக இருக்கிறாள். நீங்கள் என்னுடன் இப்படி ஏன் நடந்து கொள்கிறீர்கள்? இறுதியில் என் தவறு என்ன? தேவ் எரிச்சலுடன் 2 கைகளாலும் முடியை கோதினான். கடுமையான குரலில் சொன்னான். உனக்கு ஒரே முறையில் விஷயம் புரியவில்லையா? இங்கிருந்து போ என்று சொன்னேனே. என் தலையில் ஏற வேண்டாம். உனக்கு நேரம் அதிகம் இருந்தால் என்னுடன் வந்த விருந்தினருக்கு கொஞ்சம் உபசரிப்பு செய். குறைந்தபட்சம் ஏதாவது வேலையாவது ஆகும். அவன் மூக்கால் செய்யப்படும் ஒலி வார்த்தைகள் அம்புகளாக மீராவின் இதயத்தில் இறங்கின. ஆனால் அவள் இன்னும் ஒரு இறுதி முயற்சி செய்தாள். கண்ணீர் நிறைந்த கண்களுடன் அவனை பார்த்து சிரமப்பட்டு புன்னகைக்க முயன்றபடி சொன்னாள். நான் உங்களை மிகவும் நினைத்தேன். தினமும் இதே காத்திருப்புதான். ஒருவேளை இன்று நீங்கள் வருவீர்கள் என்று. அவள் இவ்வளவு சொன்னதும் தேவ் கோபமாக எழுந்தான். ஒரு இழுப்பில் எழுந்து கோபத்துடன் அவள் அருகில் வந்தான். போதும், அமைதியாக இரு. அவன் குரல் அறையில் எதிரொலித்தது. உனக்கு ஏன் புரியவில்லை? இந்த காதல் நிறைந்த வாக்கியங்களை வேறு யாரிடமாவது சென்று சொல். தாத்தா போய்விட்டார், ஆனால் உன்னை போன்ற பிரச்சனை என் தலையில் விழுந்துவிட்டது. தெரியுமா? உன்னிடமிருந்து தப்பி ஓடுவதற்காகவே நான் முழு 1 வாரம் துபாயில் தங்கினேன். என் இதயம் கூட இந்த வீட்டிற்கு திரும்ப வர விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கு வந்தவுடன் உன் முகத்தை பார்க்க வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மீண்டும் என் தலையில் இறங்கிவிட்டாய், ஒரு பேய் போல். இப்போது கடவுளுக்காக இங்கிருந்து போ. என்னை தனியாக விடு. ஒவ்வொரு வார்த்தையுடனும் மீராவின் முகம் மேலும் வெளிரியது. அவள் கண்களில் தேங்கிய கண்ணீர் இறுதியில் கண் இமைகளின் சிறைக்குள் இருந்து வெளியேறியது. அவள் நடுங்கும் உதடுகளை கடித்தபடி தன்னை அழுவதில் இருந்து தடுக்க முயன்றாள். ஆனால் இதயத்தின் தோல்வி கண்களில் இருந்து வழிந்தது. அவள் ஒரு கணம் தேவை பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை இதயத்தின் ஏதோ மூலையில் இன்னும் நம்பிக்கை இருந்தது. அவன் அவளை தடுத்து நிறுத்துவான். தன் கடுமையான வார்த்தைகளை திரும்பப் பெறுவான். ஆனால் தேவ் அலட்சியமாக முகத்தை வேறு பக்கம் திருப்பினான். அவள் இருப்பு கூட அவனுக்கு பிடிக்கவில்லை போல். மீரா அமைதியாக தன் கண்ணீரை துடைத்தாள். திரும்பி கதவு பக்கம் நடந்தாள். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அவள் காலடிகள் தடுமாறின. இதயம் மோசமாக உடைந்துவிட்டது. அந்த மனிதர் திரும்ப வருவதற்காக அவள் தினமும் இரவு பிரார்த்தனை செய்தாள். அவரது ஒரு தரிசனத்திற்காக 1 வாரம் கதவின் ஒலிக்கு திடுக்கிட்டாள். அவன் இன்று அவள் முழு காத்திருப்பையும் சில கொடூரமான வாக்கியங்களால் நசுக்கிவிட்டான். அவள் அழுதபடி டிராயிங் ரூம் பக்கம் சென்றாள். தன் கண்ணீரை மறைக்க முயன்றாள். அவள் இந்த விஷயத்தில் முழுமையாக அறியாதவளாக இருந்தாள். அறைக்கு வெளியே நின்ற ஒரு மனிதர் அமைதியான பார்வையுடன் அவள் வடியும் கண்ணீர், தடுமாறும் காலடிகள் மற்றும் உடைந்த இருப்பை ஆழமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் கண்களில் முதல் முறையாக இந்த பெண்ணுக்கு ஒரு விசித்திரமான தவிப்பும் அமைதியான இரக்கமும் இறங்கியது. ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த இரக்கம் இந்த அப்பாவியின் அமைதியை எப்படி பறிக்கப் போகிறது என்பது. இரவின் இருள் எல்லா பக்கமும் பரவியது. வீட்டில் முழுமையான அமைதி நிலவியது. அவள் அமைதியாக சமையலறையில் நின்று தனக்கு டீ தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவள் கண்களின் சிவப்பு இன்னும் குறையவில்லை. திரும்ப திரும்ப தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். ஆனால் இதயத்தின் குத்தல் முடிவடையும் பெயரே இல்லை. அவள் டீயை கோப்பையில் ஊற்ற கை நீட்டியபோது தன் பின்னால் யாரோ இருப்பதை உணர்ந்தாள். திரும்பி பார்த்தாள். முன்னால் அதே இளைஞர் நின்றிருந்தார். காலையில் தேவுடன் வந்தவர். நீண்ட உயரம், தன்னம்பிக்கை நிறைந்த ஆளுமை, முகத்தில் தீவிரம். அவர் கதவுக்கு அருகில் நின்றிருந்தார். மீரா ஒரு கணம் பயந்தாள். உடனே தன் பல்லை சரி செய்தபடி சொன்னாள், ஜி, உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? இளைஞரின் உதடுகளில் லேசான புன்னகை தோன்றியது. நீங்கள் தயாரித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் குடிப்பேன். ஆனால் முதலில் என் அறிமுகத்தை சொல்கிறேன். என் பெயர் ஜெயவர்தன். ஒருவேளை தேவ் என்னை பற்றி சொல்லியிருக்கலாம். நான் அவன் பிசினஸ் பார்ட்னர்.
துபாயில் இருந்து ஒரு வாரத்திற்கு மட்டும் வந்துள்ளேன். மீரா சுருக்கமாக தலையசைத்தாள். எனக்கு சொல்லப்படவில்லை. ஜெயவர்தன் அவளை சில நொடிகள் பார்த்தான். பிறகு மிகவும் தீவிரமான குரலில் சொன்னான். எனக்கு ஊகம் இருந்தது. அவன் பொதுவாக மற்றவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. மீரா பார்வையை திருப்பி கோப்பையில் தேநீர் ஊற்ற ஆரம்பித்தாள். அவள் இனி எந்த பேச்சும் வேண்டாம் என்று நினைத்தாள். ஆனால் ஜெயவர்தனின் அடுத்த வார்த்தை அவளை நிறுத்த வைத்தது. நான் பார்த்தேன், மதியம் அவன் உங்களுடன் எந்த முறையில் பேசினான் என்று. மேலும் உங்களுடைய திருமணத்துக்கு வெறும் 15 நாட்கள்தான் ஆகியிருக்கிறது என்றும் தெரிந்தது. மீரா உடனடியாக அவன் பேச்சை வெட்டினாள். இது என் தனிப்பட்ட விஷயம். நல்லது, நாம் இதை பற்றி பேசாமல் இருப்போம். ஜெயவர்தன் அவள் பேச்சில் கோபம் காட்டவில்லை. மாறாக அமைதியான குரலில் சொன்னான். நான் உங்கள் பேச்சை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் மரியாதையையும் உறவுகளையும் மற்றவர்கள் முன் திறந்து காட்ட விரும்புவதில்லை. ஆனால் சில சமயங்களில் தனிப்பட்ட பிரச்சினைகள் மனிதனை உள்ளுக்குள் இவ்வளவு தூரம் உடைத்துவிடும். அப்போது அதை வேறொரு மனிதனுடன் பகிர்ந்து கொள்வது பலவீனம் அல்ல, மாறாக தன்னை தானே சமாளிப்பதற்கான ஒரு வழியாக மாறிவிடும். மீரா மௌனமாக இருந்தாள். ஜெயவர்தன் கோப்பையை எடுத்துக்கொண்டு மெதுவாக சொன்னான். ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் தேவை பல வருடங்களாக அறிவேன். நாங்கள் ஒன்றாக வியாபாரத்தை தொடங்கினோம். எண்ணற்ற பயணங்கள் செய்தோம். வெற்றிகளையும் பார்த்தோம், தோல்விகளையும் பார்த்தோம். அவனுடைய ஒரு நல்ல பண்பை நான் ஒப்புக்கொள்கிறேன். வியாபாரத்தில் அவன் மிகவும் சாமர்த்தியமானவன். ஆனால் உறவுகளின் விஷயத்தில் அவன் ஒரு சுயநலக்கார மனிதன். மீரா முதல் முறையாக அவன் பக்கம் பார்த்தாள். ஜெயவர்தன் அவள் கண்களுக்குள் பார்த்தபடி சொன்னான். தவறாக நினைக்காதீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் என்று எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் முழு வாழ்க்கையும் அவனுக்கு விசுவாசமாக இருந்தாலும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றாலும், எல்லா கொடுமைகளையும் பொறுத்தாலும், அவன் உங்களுக்கு ஒரு மனைவிக்கு உரிய இடத்தை கொடுப்பான் என்று எனக்கு தோன்றவில்லை. சில மனிதர்கள் காதலின் மொழியை புரிந்து கொள்வதே இல்லை. தங்கள் ஆசைகளின் மொழியை மட்டுமே அறிந்திருக்கிறார்கள். மீரா நடுத்தர குரலில் சொன்னாள். ஒவ்வொரு உறவும் நேரத்தை கோருகிறது. ஒருவேளை ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும். ஜெயவர்தன் லேசாக புன்னகைத்தபடி தலையசைத்தான். நம்பிக்கை வைத்திருப்பது நல்ல விஷயம். ஆனால் முழு வாழ்க்கையையும் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் கழிப்பது புத்திசாலித்தனம் அல்ல. நான் உங்களை கணவனுக்கு எதிராக தூண்டிவிடவில்லை. உங்கள் முடிவுகளில் தலையிடவும் இல்லை. நான் வெறும் ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அடையாளத்தை வெறும் ஒருவரின் மனைவியாக மட்டும் வரையறுத்து கொள்ளாதீர்கள். ஒரு கதவு மூடினால் மனிதன் மற்றொரு கதவை தட்டுவதில் பயப்படக்கூடாது. இப்படி சொல்லியபடி அவன் தன் கோட்டின் பாக்கெட்டில் இருந்து ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவளிடம் நீட்டினான். இது என் கார்டு. துபாயில் என் கம்பெனி இருக்கிறது. எப்போதாவது உங்கள் வாழ்க்கையை உங்கள் சொந்த காலில் நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால், உங்களுக்கு நல்ல வேலை, உங்கள் வருமானம், உங்கள் கார், உங்கள் அபார்ட்மெண்ட் வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களை அங்கு அழைத்துச் செல்லும் பேச்சை சொல்லவில்லை. மாறாக ஒரு தொழில்முறை வாய்ப்பை கொடுக்கிறேன். மற்ற முடிவு எப்போதும் உங்களுடையதே. மீரா ஆச்சரியத்துடன் கார்டை பார்த்தாள். பிறகு தயக்கத்துடன் அதை வாங்கிக் கொண்டாள். அவள் முகத்தில் குழப்பம் தெளிவாக தெரிந்தது. நீங்கள் என்னை அறிந்து கூட இல்லையே, பிறகு இவ்வளவு நம்பிக்கை ஏன்? ஜெயவர்தன் தீவிரமான குரலில் பதிலளித்தான். மனிதனை அறிய எப்போதும் பல வருடங்கள் ஒன்றாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. பல சமயங்களில் ஒருவரின் மௌனக்கண்கள் அவரின் முழு கதையையும் சொல்லிவிடும். நான் வெறும் இவ்வளவுதான் அறிவேன். நீங்கள் மரியாதைக்கு உரியவர். ஒவ்வொரு மரியாதைக்குரிய மனிதனுக்கும் தன் காலில் நிற்கும் உரிமை இருக்க வேண்டும். அவன் சில நொடிகள் மௌனமாக நின்றான். பிறகு மெதுவாக சொன்னான். இந்த கார்டு உங்களுக்கு ஒருபோதும் தேவைப்படாது என்று நம்புகிறேன். ஆனால் எப்போதாவது வாழ்க்கை உங்களை முழுவதுமாக தனியாக விட்டுவிட்டது என்று உணர்ந்தால், இந்த உலகில் ஒரு கதவு உங்களுக்காக அரைவாசியாக திறக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்படி சொல்லிவிட்டு அவன் லேசாக தலை குனிந்து திரும்பி சமையலறையில் இருந்து வெளியேறினான். மீரா அங்கேயே உறைந்து நின்றாள். அவள் பார்வை தன் உள்ளங்கையில் இருந்த அந்த சிறிய விசிட்டிங் கார்டில் பதிந்திருந்தது. சில நிமிடங்கள் முன்பு வரை அவளுக்கு தன் விதியின் எல்லா பாதைகளும் மூடப்பட்டுவிட்டன என்று தோன்றியது. ஆனால் இப்போது முதல் முறையாக ஒருவர் அவளுக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தினார். வாழ்க்கையில் ஒரு பாதை இருக்கிறது, அதை மனிதன் தானே உருவாக்கிக் கொள்கிறான். இந்த எண்ணம் அவளை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. ஆனால் சில நொடிகளுக்குப் பிறகு அவள் தலையை உடுத்தினாள். அந்த கார்டை அலட்சியமாக மேல் கேபினெட்டை திறந்து அங்கு வைத்தாள்.
இந்த விஷயத்தை அறியாமலேயே வெறும் 15 நாட்களுக்குப் பிறகு இந்த காடு அவளுக்கு எவ்வளவு தேவைப்பட போகிறது என்பதை காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அவள் தினமும் தன் கணவருக்காக தயாராகிக் கொண்டாள். மணிக்கணக்கில் அவனுக்காக காத்திருந்தாள். ஆனால் எப்போதும் போல அவன் வருவதில்லை. ஒருவேளை தவறி வந்தாலும் வெறும் 15 நிமிடங்கள் மட்டும்தான். பிறகு திரும்பி போய்விடுவான். இதற்கிடையில் ஷைலேந்திரஜி அவளுக்கு பொறுமையாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். ஆனால் இப்போது அவளின் பொறுமை உடைந்து கொண்டிருந்தது. 15 நாட்கள் கடந்துவிட்டன. திருமணத்துக்கு முழு 1 மாதம் ஆகிவிட்டது. இந்த 30 நாட்களில் மீரா தன் உறவை காப்பாற்ற எத்தனை முறை முயற்சி செய்திருப்பாள். சில சமயம் மௌனமாக, சில சமயம் புன்னகையுடன், சில சமயம் அவன் விருப்பத்தை கவனித்து, சில சமயம் தன் சுயத்தை முழுவதுமாக புறக்கணித்து. ஆனால் ஒவ்வொரு முயற்சியின் முடிவும் புதிய அவமானம், புதிய கேலி, புதிய அலட்சியத்துடன் முடிந்தது. இன்று காலையில் இருந்து அவளுக்கு உடல்நிலை விசித்திரமாக இருந்தது. பதட்டம், பலவீனம், அடிக்கடி தலை சுற்றல் காரணமாக வீட்டு வேலைக்காரியின் சொல்லில் அவள் லேடி டாக்டரை வீட்டுக்கு அழைத்தாள். பரிசோதனை முடிந்த பிறகு டாக்டர் ஃபைலை மூடினார். லேசான புன்னகையுடன் சொன்னார், வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள். மீரா சில நொடிகள் காலியான பார்வையுடன் அவர்களை பார்த்தாள். தான் ஏதோ தவறாக கேட்டுவிட்டதாக. அவளின் வாழ்க்கையில் இந்த விஷயத்துக்கு இன்னும் இடம் இல்லை. ஆனால் இப்போது எல்லாம் மாறிவிட்டது. பிறகு மெதுவாக சொன்னாள், ஆனால் டாக்டர், நாங்கள் ஒரே ஒரு முறைதான் ஒருவருக்கொருவர் நெருங்கினோம். அதற்கு பிறகு நமது கணவன் மனைவி உறவு மீண்டும் ஏற்படவில்லை. இன்னும் இப்படி ஆக முடியுமா? டாக்டர் மிகவும் தொழில்முறை முறையில் பதிலளித்தார். ஆம், நிச்சயமாக. கர்ப்பம் தரிக்க ஒரே ஒரு முறை தொடர்பு போதுமானது. அந்த நேரத்தில் சாத்தியக்கூறுகள் இருந்தால். இது முற்றிலும் பொதுவான மருத்துவ உண்மை. இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் உங்கள் உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் மருந்துகள் எடுக்க வேண்டும். மன அழுத்தத்தை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். டாக்டர் போன பிறகு மீரா நீண்ட நேரம் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கைகள் தானாகவே அவள் வயிற்றின் மீது சென்றன. அவள் இதயத்தில் ஒரு அறியாத துடிப்பு எழுந்தது. இந்த செய்தி அவள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருமா அல்லது புதிய புயலை கொண்டு வருமா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் முதலில் இந்த விஷயத்தை தன் கணவருக்கு சொல்ல விரும்பினாள். தன் குழந்தை பிறந்த பிறகு அவனை ஒரு நொடி கூட தனியாக விடமாட்டேன் என்று அவள் மனதில் உறுதியெடுத்தாள். தான் அனுபவித்த தனிமையையும் வலியையும் தன் குழந்தைக்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். மாலை நேரத்தில் அவள் அறையில் உட்கார்ந்து அதே எதிர்பார்ப்பில் இருந்தாள். கதவு திறந்தது. தேவ் போனை காதில் வைத்தபடி உள்ளே வந்தான். ஆம் டார்லிங், வீட்டுக்கு வந்துவிட்டேன். சாப்பிட்டுவிட்டு உனக்கு ஃபோன் செய்கிறேன். இல்லை, மிஸ் செய்யாதே, நானே அழைக்கிறேன். அவன் போனை அணைத்தான். அலட்சியமாக தன் கோட்டை களைய ஆரம்பித்தான். மீரா உடனடியாக எழுந்தாள். நான் உங்களுக்கு சாப்பாடு போடுகிறேன். தேவ் அவள் பக்கம் பார்க்காமலே பதிலளித்தான். தேவையில்லை. உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கிறேனே, என்னுடன் பேச முயற்சி செய்யாதே. பிறகு என் முகத்தில் ஏன் ஒட்டுகிறாய்? மீரா தன் இதய துடிப்பை கட்டுப்படுத்தியபடி சொன்னாள். எனக்கு உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும். இன்று டாக்டர் வந்திருந்தார். நான் என் சோதனை செய்து கொண்டேன். அவள் தன் பேச்சை முடிக்கவும் இல்லை. தேவ் கையால் சைகை செய்து அவளை அமைதிப்படுத்தினான். உன் துயரத்தை வேறு யாரிடமாவது போய் சொல். எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. வெறும் அப்பாவின் மரியாதை காரணமாகத்தான் நீ இந்த வீட்டில் இருக்கிறாய். இல்லையென்றால் என்னால் முடிந்தால் நீ இந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க மாட்டாய். மீரா நடுங்கும் குரலில் சொன்னாள். தயவு செய்து ஒரு நிமிடம் என் பேச்சை கேளுங்கள். இது மிகவும் முக்கியம். தேவ் கேலியாக சிரித்தபடி சொன்னான். உன் எந்த பேச்சு முக்கியமாக இருக்கும்? ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய சாக்கு, ஒரு புதிய கதை. உனக்கு இன்னும் புரியவில்லையா என் வாழ்க்கையில் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று? அவன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஆனால் அவள் தைரியத்தை இழக்கவில்லை. கடவுளுக்காக ஒரு முறை என் முழு பேச்சையும் கேளுங்கள். தேவ் அவளுக்கு நேராக வந்து நின்றான். அவன் பார்வை பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தது. நான் சொன்னேன், உன் எந்த பேச்சையும் கேட்க வேண்டாம் என்று. இனிமேல் காரணமில்லாமல் என்னை தடுக்கவோ பேசவோ முயற்சி செய்யாதே. என் பொறுமையை சோதிக்காதே. மீரா கடைசி முறையாக நம்பிக்கை நிறைந்த பார்வையுடன் அவனை பார்த்தாள். உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் சொல்ல வேண்டும். தேவ் கொடூரமாக முகத்தை திருப்பிக் கொண்டான். உனக்கு என் முன் நின்று பதில் கேட்கும் தகுதி கூட இல்லை. உன் எல்லைக்குள் இரு. இதுவே உனக்கு நல்லது. இப்போது இங்கிருந்து போ. என் நேரத்தை வீணாக்காதே. அறையில் சில நொடிகள் முழு அமைதி நிலவியது.
மீரா அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயத்தின் ஒரு மூலையில் இன்னும் நம்பிக்கை உயிரோடு இருந்தது. அவன் அவளை ஒருமுறை தடுத்து நிறுத்துவான். வெறும் ஒரு கேள்வியாவது கேட்பான், அவள் என்ன சொல்ல விரும்புகிறாள் என்று. ஆனால் தேவ் அவள் பக்கம் இரண்டாவது முறை பார்க்கவும் அவசியம் இல்லை என்று நினைத்தான். மீரா மெதுவாக தன் மூடிய முஷ்டியை பார்த்தாள். அதில் டாக்டரின் அறிக்கை இன்னும் அடக்கப்பட்டிருந்தது. அவளது கண்களின் இமைகளில் இருந்து ஒரு கண்ணீர் துளி விழுந்து அதே அறிக்கையின் மீது விழுந்தது. அவள் மௌனமாக அந்த காகிதத்தை தன் மார்போடு அணைத்து கொண்டாள். திரும்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அவளது காலடிகள் முன்பை விட மிகவும் பாரமாக இருந்தன. ஏனென்றால் இன்று அவள் ஒரு உடைந்த மனைவி மட்டுமல்ல, ஒரு தாயாகவும் இருந்தாள். அவளது முதல் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கும் நபர் அதை கேட்க ஒரு நொடி கூட ஒதுக்க தயாராக இல்லை. ஆனால் இங்கு அந்த அறையை விட்டு வெளியேறும்போது அவள் ஒரு பெரிய முடிவை எடுத்திருந்தாள். மற்றும் அவள் நேராக அந்த சமையலறைக்கு சென்றாள். அங்கு அவள் அந்த விசிட்டிங் கார்டை வைத்திருந்தாள். காலத்தின் வேகம் ஒருபோதும் நின்றதில்லை மற்றும் நிற்கவும் போவதில்லை. ஒரு வாரம் கடந்துவிட்டது. மாலை சாய்ந்த பிறகு தேவ் எப்போதும் போல் வீட்டுக்கு திரும்பினான். அப்போது அவனது பார்வை தானாகவே முழு அறையிலும் சுழன்றது. அவன் தன் கோட்டை களையும் போது சில நொடிகள் மௌனமாக நின்றான். விசித்திரமான மௌனம். யாருடைய காலடி ஒலியும் இல்லை, யாருடைய மெல்லிய குரலும் இல்லை. கதவில் அவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த பெண்ணும் இல்லை. அவன் தன்னிச்சையாக நெற்றியில் சுருக்கங்கள் உருவாக்கினான். எங்கே போனாள்? அவன் உதடுகளில் இருந்து தானாக வெளிப்பட்டது. ஒரு வாரமாக அவன் தன்னுடன் போராடிக் கொண்டிருந்தான். தெரியவில்லை அவள் என்ன பேச விரும்பினாள். அவன் அவளது பேச்சை கேட்டிருக்க வேண்டும். இன்று வந்தவன் அவளது பேச்சை கேட்கவே வந்தான். ஆனால் அவளை அங்கு காணாததால் ஒரு விசித்திரமான வெறுமை அவனுக்கு உணரப்பட்டது. அடுத்த நொடியே அவன் தன்னை தானே உள்வணிக்கை. எனக்கு என்ன வித்தியாசம்? அவன் சோபாவில் அமர்ந்தான். ஆனால் சில நொடிகளுக்குப் பிறகு பதற்றம் அவனை மீண்டும் எழச் செய்தது. தெரியவில்லை ஏன் இன்று இந்த மௌனம் அவனுக்கு அமைதி தருவதற்கு பதிலாக உள்ளுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு விசித்திரமான பதற்றம் அவன் முழு உடலிலும் பரவுவதாக உணர்ந்தான். அவன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவள் ஒரு நிழல் போல் அவன் முன் வந்து நிற்பாள். அவன் வீட்டில் செலவழிக்கும் நேரம் முழுவதும் அவள் அவன் பார்வையில் இருப்பாள். பின்னர் இன்று ஏன் வரவில்லை? எனக்கு வந்துவிட்டதை அவளுக்கு தெரியாதா? அவன் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் மற்றும் அறையின் வெளியே நோக்கி நடந்தான். அவன் வெளியேறப் போகும்போது அவன் பார்வை கதவில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு உரையின் மீது பட்டது. அவன் முன்னேறி உரையை எடுத்தான். அதில் அவனது பெயர் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. ஒரு நொடி அவன் ஆச்சரியப்பட்டான். அது அவனுக்காகவே ஒட்டப்பட்டதைப் போல் தோன்றியது. அவன் விரைவாக கடிதத்தை திறந்து படிக்கத் தொடங்கினான். அன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், நான் தாயாக போகிறேன் என்று. நான் கர்ப்பமாக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எனது பேச்சை கேட்பதற்கு பதிலாக என்னை மௌனமாக்கினீர்கள். உங்கள் வார்த்தைகள் என் இதயத்தை அப்படி காயப்படுத்தியுள்ளன. அந்த காயங்கள் ஒருபோதும் ஆறாது போலும். நான் உங்களிடம் எந்த புகாரும் செய்ய மாட்டேன். ஏனென்றால் என் விதியில் துக்கம் எழுதப்பட்டிருக்கலாம். சிறு வயது முதல் இன்று வரை எனக்கு மகிழ்ச்சிகளை விட சோதனைகளே அதிகம் கிடைத்துள்ளன. இப்போது நான் மிகவும் தூரம் போகிறேன். என் குழந்தையை மரியாதை மற்றும் அன்புடன் வளர்க்க முழு முயற்சியும் செய்வேன். நேரம் உகந்ததாக இருக்கும்போது சட்டப்படி எனது முடிவை உங்களுக்கு தெரிவிப்பேன். தற்போது இவ்வளவு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்காகவும் என் வரவிருக்கும் குழந்தைக்காகவும் ஒரு புதிய வாழ்க்கையை தேட வேண்டும். ஆனால் நான் உங்களை இனி ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன். முடிந்தவரை விரைவில் என் குழந்தை பிறந்த பிறகு உங்களிடம் விவாகரத்து வாங்கிக் கொள்வேன். பின்னர் நீங்கள் உங்கள் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்தவிதமான அழுத்தமும் இருக்காது மற்றும் குழந்தையின் பொறுப்பும் இருக்காது. விடை. கடைசி வரியை படிக்கும்போதே அவன் கைகள் நடுங்கின. கடிதம் அவன் விரல்களில் இருந்து தவறி தரையில் விழுந்தது. அவன் பல நொடிகள் உணர்வற்று நின்றான். அவன் காதுகளில் ஒரே ஒரு வாக்கியம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. நான் தாயாக போகிறேன். அவன் தன்னிச்சையாக சுவற்றை பிடித்து கொண்டான். அவன் முகத்தின் வலிமை முதல் முறையாக உடைவதாக உணர்ந்தான். நான் தந்தையாக போகிறேன். அவன் தன்னிடமே கேட்டுக்கொண்டான். அவன் மனதில் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அனைத்து நொடிகளும் சுழன்றன. மீரா அவனிடம் பேச விரும்பிய போது, அவள் அவன் முன் நின்று கெஞ்சிய போது, அவன் ஒவ்வொரு முறையும் அவளை மௌனமாக்கினான். அவன் இரு கைகளாலும் தன் தலையை பிடித்து கொண்டான். இல்லை இல்லை, அவன் உதடுகளில் இருந்து சிரமத்துடன் வெளியானது.
அதே நொடியில் அவன் மொபைல் சத்தமாக ஒலிக்கத் தொடங்கியது. அவன் உணர்வற்ற நிலையில் அழைப்பை ஏற்றான். மறுபுறம் இருந்து அவன் மேனேஜரின் பதற்றமான குரல் கேட்டது. சார், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நாங்கள் நீண்ட நேரமாக உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறோம். தேவ் சோர்வான குரலில் கேட்டான். என்ன ஆனது? மேனேஜர் கிட்டத்தட்ட கத்தினார். சார், நீங்கள் எந்த ஆவணங்களில் கையொப்பமிட்டீர்கள்? நிறுவனத்தின் ரெக்கார்டுகளில் பெரிய மாற்றங்கள் தெரிய வருகின்றன. பல சொத்துக்கள் மற்றும் கணக்குகள் ஷைனா மேடம் கட்டுப்பாட்டில் மாற்றப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அவர்களது வக்கீல்கள் அலுவலகத்தில் இருக்கிறார்கள் மற்றும் நிர்வாக அதிகாரங்களை ஏற்கும் பேச்சு பேசுகிறார்கள். தேவின் முகம் உடனடியாக வெளிரியது. என்ன அர்த்தம்? நீ என்ன சொல்கிறாய்? இது சாத்தியமில்லை. மறுபுறம் பதற்றத்துடன் பதில் வந்தது. சார், நான் பேச்சுவார்த்தை செய்யவில்லை. நாங்கள் பலமுறை ரெக்கார்டுகளை சரிபார்த்தோம். நம்மிடம் உள்ள ஆவணங்களின்படி சட்டநிலை மாறிவிட்டது. உடனடியாக உங்களுக்கு தேவை. ஏதேனும் தவறு அல்லது ஏமாற்று இருந்தால் இப்போதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் உடனடியாக அலுவலகத்துக்கு வாருங்கள். தேவ் சுவற்றை உறுதியாக பிடித்து கொண்டான். ஒரே நேரத்தில் 2 அதிர்ச்சிகள். ஒரு பக்கம் மீராவின் போகும் செய்தி மற்றும் அவள் கர்ப்பமாக இருப்பது. மற்றொரு பக்கம் ஷைனா மீதான குருட்டு நம்பிக்கை அவனது முழு உலகையும் அவனிடம் இருந்து பறித்திருக்கலாம். அவன் நடுங்கும் கையுடன் போனை அணைத்தான். தரையில் விழுந்த கடிதத்தை மீண்டும் எடுத்தான் மற்றும் பல நொடிகள் அந்த எழுத்தை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். முதல் முறையாக அவனுக்கு உணர்வு ஏற்பட்டது. அவன் எப்போதும் தன் உரிமையில் இருப்பதாக நினைத்தவர்கள் அனைவரும் அவன் வாழ்க்கையில் இருந்து ஒவ்வொருவராக வெளியேறிவிட்டனர் மற்றும் அவன் கண்களை மூடிக்கொண்டு நம்பியவர்கள் அவர்களே அவனது அடித்தளத்தை குலைத்திருக்கலாம். அவன் வெளிப்புற காலடிகளுடன் கதவை நோக்கி நடந்தான். ஆனால் இந்த முறை அவன் காலடிகளில் அந்த அகம்பாவம் இல்லை. அது எப்போதும் அவனது அடையாளமாக இருந்தது. மாறாக ஒரு பயம் இருந்தது. அது முதல் முறையாக அவனை அவனது சொந்த தவறுகளுக்கு முன் பலவீனமாக நிறுத்தியது. காலத்தின் வேகம் இன்னும் வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்தது. 6 மாதங்கள் கடந்துவிட்டன. மீரா துபாயின் ஒரு உயரமான கட்டிடத்தின் ஃப்ளாட்டில் கண்ணாடி சுவர் முன் மௌனமாக நின்றிருந்தாள். அவளது ஒரு கை தானாகவே தன் வளர்ந்த வயிற்றில் ஊன்றியிருந்தது. அதே சமயம் பார்வை தொலைவில் பரந்த நகரத்தின் மீது நிலைத்திருந்தது. ஆனால் உண்மையில் அவள் எதையும் பார்க்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பு ஷைலேந்திரஜியின் போன் வந்தது. அவரது கனமான குரல் இன்றும் அவள் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் சொன்னார்கள், ஷைனா தேவை ஏமாற்றி அவனது செல்வம், வியாபாரம் மற்றும் நம்பிக்கை அனைத்தையும் பறித்துவிட்டாள். இந்த அதிர்ச்சிக்குப் பிறகு அவன் கடுமையான மனச்சோர்வுக்கு ஆளானான் மற்றும் பல வாரங்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். ஷைலேந்திரஜி கண்ணீர் கலந்த குரலில் அவளிடம் திரும்பி வருமாறு வேண்டினார். ஆனால் அவள் மிகுந்த மரியாதையுடன் மறுத்துவிட்டாள். அவள் அறிந்திருந்தாள், அவள் திரும்பிச் சென்றால் ஒருபோதும் தன் சுயத்தை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது அவளது முதல் மற்றும் கடைசி பொறுப்பு அவளது வரவிருக்கும் குழந்தை. அவள் விரும்பவில்லை அவளது குழந்தை அந்த குறைபாடுகள் மற்றும் உடைந்த உறவுகளின் நிழலில் கண் விழிக்க வேண்டும். அதில் அவள் தன் முழு வாழ்க்கையை கழித்திருந்தாள். அவள் இந்த எண்ணங்களில் ஆழ்ந்திருந்த போது அவளுக்கு வலது பக்கத்தில் யாரோ இருப்பதை உணர்ந்தாள். அவள் திரும்பி பார்த்தாள். ஜெயவர்தன் மௌனமாக அவளுக்கு அருகில் நின்றிருந்தான். அவன் முகத்தில் எப்போதும் போல் தீவிரம் இருந்தது. ஆனால் கண்களில் கவலை தெரிந்தது. இன்றும் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுக்கவில்லை, இல்லையா? அவன் நேரடியாக கேட்டான். மீரா பார்வையை திருப்பினாள். அப்படி எதுவும் இல்லை. ஜெயவர்தன் அவளது பேச்சை தடுத்தான். டாக்டர் இப்போது என்னிடம் பேசி சென்றார்கள். நீ மருந்துகளை விட்டுவிடுவதாக சொல்கிறார்கள். உணவும் சரியான நேரத்தில் சாப்பிடுவதில்லை. இறுதியில் நீ என்ன விரும்புகிறாய்? மீரா, உன் மட்டுமல்ல, இந்த சிறு உயிரின் பொறுப்பும் உன்னிடம் உள்ளது. மீரா மெதுவாக மூச்சுவிட்டாள். வெறும் மனம் விரும்பவில்லை. சில சமயம் அனைத்தும் மிகவும் பாரமாக உணர்கிறது. ஜெயவர்தன் சில நொடிகள் அவளை பார்த்தான். பின்னர் அமைதியான குரலில் சொன்னான். நீ இப்போது தேவ் பற்றி யோசிக்கிறாய். அந்த நபரை பற்றி. அவன் உன்னை தினமும் உடைத்து கொண்டிருந்தான். உன்னை ஒருபோதும் மரியாதைக்கு உரியவளாக நினைக்காதவன். மீரா உடனடியாக மறுப்பில் தலையை ஆட்டினாள். இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நான் அவன் பற்றி யோசிக்கவில்லை. நான் வெறும் வரும் நாளை பற்றி யோசிக்கிறேன். ஷைலேந்திரஜி சொன்னார்கள். அவன் மனதளவில் மிகவும் உடைந்து விட்டான். எனக்கு பயமாக இருக்கிறது. என் பக்கத்தில் இருந்து விவாகரத்து ஆவணங்கள் சென்றால் அவன் நிலை இன்னும் மோசமாகிவிடுமோ என்று. இறுதியில் அவன் என் குழந்தையின் தந்தை.
ஜெயவர்தன் ஆழமாக மூச்சுவிட்டான் மற்றும் மிகவும் தீவிரமாக சொன்னான். இந்த முடிவு இரக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. நீ அவனுக்காக உன் முழு வாழ்க்கை, உன் அமைதி, உன் கனவுகள் அனைத்தையும் பலி கொடுத்தாய். ஆனால் பதிலுக்கு என்ன கிடைத்தது? அவமானம். ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமையின் எல்லை உண்டு. மற்றும் என் கருத்துப்படி நீ அந்த எல்லையை தாண்டி வெகு தூரம் சென்றுவிட்டாய். இப்போது முதல் முறையாக உனக்கு உன் விருப்பப்படி வாழும் உரிமை கிடைத்துள்ளது. உன் வாழ்க்கையை உன் முடிவுகளின்படி முன்னேறவிடு. உன் குழந்தை ஒரு வலிமையான, சுயமரியாதை உள்ள, பயத்தில் வாழாத தாயின் உரிமைக்கு தகுதியானது. மீராவின் கண்கள் கலங்கின. அவள் சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். பின்னர் மெதுவாக சொன்னாள், நான் பலமுறை யோசித்திருக்கிறேன். நீங்கள் எனக்காக இவ்வளவு செய்திருக்கிறீர்கள். நீங்கள் என்னை இங்கு அழைத்து வந்தீர்கள். புதிய வாழ்க்கை கொடுத்தீர்கள், வேலை கொடுத்தீர்கள், வீடு கொடுத்தீர்கள் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் துணை கொடுத்தீர்கள். இறுதியில் ஏன்? நமக்குள் என்ன உறவு? நீங்கள் எனக்காக இவ்வளவு இரக்கம் ஏன் வைத்திருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை அவள் முன்பும் பலமுறை கேட்டிருந்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜெயவர்தன் மௌனமாகிவிடுவான். இன்றும் அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். அவன் பார்வை தரையில் நிலைத்திருந்தது. அவன் பல வருடங்களாக மறைத்திருந்த ரகசியத்தை வார்த்தைகளில் வெளிப்படுத்த தைரியம் சேகரிப்பதைப் போல். பின்னர் அவன் மெதுவாக கேட்டான், சலோச்சனா மௌசியை தெரியுமா? மீரா திடுக்கிட்டு அவன் பக்கம் திரும்பினாள். சலோச்சனா மௌசி, அவள் என் தாயின் பெரிய சகோதரி. ஜெயவர்தன் லேஜான புன்னகையுடன் தலையசைத்தான். நான் அவர்களின் மகன்தான். மீராவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அதாவது நீங்கள் ஜெயவர்தன் என் தாயின் அக்காவின் மகன்? ஜெயவர்தன் ஆம் என்று தலையசைத்தான். ஆம். மற்றும் ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் அதிக ஆச்சரியம் தரக்கூடியது. உங்களுக்கு உதவ என்னை உங்கள் தாய் அனுப்பினார். மீராவின் முகத்தின் நிறம் மாறியது. அம்மா அவள் உதடுகளில் இருந்து தானாக வெளியானது. ஜெயவர்தன் மெதுவாக சொன்னான், அவர் தன் வாழ்க்கையில் மிக பெரிய கனவுகளை கண்டார். அவர் ஒரு வெற்றிகரமான மாடலாக ஆக விரும்பினார். அந்த கனவுகளை துரத்தியபோது அவர் பலவற்றை இழந்தார். அதில் மிக முக்கியமாக தன் மகளை. காலம் கடந்த பிறகு அவருக்கு உணர்வு ஏற்பட்டது, அவர் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டார் என்று. அவர் பல வருடங்களாக இந்த வருத்தத்துடன் வாழ்ந்து வருகிறார். அவர் என்னிடம் ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்தார், எப்போதாவது நீ அவளை அடைய முடிந்தால் அவளை தனியாக விடாதே. அவர் தன் செயலுக்கு வெட்கப்படுகிறார். மீரா பல நொடிகள் உணர்வற்று நின்று அவன் முகத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயத்தில் ஒரே நேரத்தில் எண்ணற்ற உணர்ச்சிகள் எழுந்தன. பல வருடங்களின் வெறுப்பு, காத்திருப்பு, குறை, குற்றச்சாட்டுகள் மற்றும் ஒரு தெரியாத ஏக்கம் அனைத்தும் ஒன்றுக்குள் கலந்தன. அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள், ஆனால் வார்த்தைகள் அவளுக்கு ஒத்துழைக்கவில்லை. அவள் மௌனமாக தன் கண்களில் இறங்கும் கண்ணீரை மறைத்தாள். திரும்பி வேகமான காலடிகளுடன் தன் அறைக்கு நடந்தாள். கதவு மூடும் ஒலி முழு ஃப்ளாட்டிலும் எதிரொலித்தது. அதே சமயம் ஜெயவர்தன் அங்கேயே நின்று அறிந்திருந்தான். சில உண்மைகள் மனிதனை விடுதலை செய்யாது, மாறாக முதலில் உள்ளுக்குள் முழுமையாக உடைத்துவிடும். காலம் கடந்து சென்றது மற்றும் 3 மாதங்கள் ஆகிவிட்டன. அவள் மருத்துவமனை அறையில் அமர்ந்து தன் புதிதாக பிறந்த மகனை மார்போடு அணைத்தபடி மௌனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள். கடவுள் அவளுக்கு சந்தியன் போல் அழகான மகனை அருளினார். சிறிய உடல் அமைதியாக அவள் கைகளில் தூங்கிக் கொண்டிருந்தது. முதல் முறையாக அவளுக்கு உணர்வு ஏற்பட்டது, வாழ்க்கை அவள் காயங்களுக்கு மருந்து போட்டுவிட்டது என்று. அவளது அனைத்து குறைபாடுகள், அனைத்து கண்ணீர்கள் மற்றும் அனைத்து தோல்விகள் இந்த சிறிய முகத்தின் முன் தங்கள் முக்கியத்துவத்தை இழப்பதைப் போல். அவள் இந்த எண்ணங்களில் ஆழ்ந்திருந்தாள். அறையின் கதவு மெதுவாக திறந்தது. அவள் தானாக தலையை உயர்த்தினாள். கதவில் ஷோபனா பேகம் நின்றிருந்தாள், அவள் தாய். சில நொடிகளுக்கு அவள் உடல் உணர்வற்றதாகி விட்டது. அவள் பார்வையை தாழ்த்தினாள். ஷோபனாஜி மெதுவாக அவளுக்கு அருகில் வந்தாள். அவர்கள் கைகள் நடுங்கின. அவர்கள் முதலில் மௌனமாக குழந்தையின் சிறிய நெற்றியை முத்தமிட்டார்கள். பின்னர் நடுங்கும் கைகளால் மீராவின் தலையில் கை வைத்தார்கள். என் குழந்தை அப்பதான் ஐந்தார். என் ரத்தம் இரக்குழந்தனாள். ஷோபனாஜி மெதுவாக தருத்தரள். என் மிளக்கி மெட்கே குழந்தை தூக்கி ரூணமுறை தொன்றனம் தற்பதாகினாள். இது என்ன செய்கிறீர்கள்? கடவுளுக்காக இப்படி செய்யாதீர்கள். அவள் உடனடியாக தன் பாதங்களை பின்வாங்கினாள். ஆனால் ஷோபனாஜி கைகளை கூப்பினாள். கண்ணீர்கள் தொடர்ச்சியாக அவள் கன்னங்களில் வடிந்தன. என்னை மன்னித்துவிடு மீரா. நான் மிகப்பெரிய குற்றவாளி உனக்கு. நான் உன்னுடன் அநீதி செய்தேன். என் ஆசைகள், என் கனவுகள் மற்றும் என் அகங்காரத்தில் நான் அவ்வளவு குருட்டு போனேன். என் சொந்த மகளை தனியாக விட்டுவிட்டேன்.
உன் கணவன் உன்னுடன் அநீதி செய்கிறான் என்று எனக்கு தெரிய வந்தபோது நீ தினமும் உடைந்து கொண்டிருந்தாய். அப்போது எனக்கு உணர்வு ஏற்பட்டது. நான் பல வருடங்களுக்கு முன் செய்த பாவத்தின் தண்டனையை நீ இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அன்றே நான் முடிவு செய்தேன், உன்னை என்னிடம் அழைப்பேன். என் ஒவ்வொரு தவறுக்கும் முன்பு தலையை வணங்க வேண்டியிருந்தாலும் சரி. கடவுளுக்காக என்னை மன்னித்துவிடு. மீராவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது. அவள் குரல் தழுதழுப்புடன் சொன்னாள், மன்னிக்கவா? எப்படி மன்னிப்பது அம்மா? உங்களுக்கு மாடலாக வேண்டும் என்றால் ஆகியிருக்கலாம். நான் எப்போது உங்கள் கனவுகளை வெறுத்தேன்? நீங்கள் என்னை உங்களுடன் வைத்திருந்தால், ஏதேனும் நாட்டிற்கு ஒப்படைத்திருந்தால். ஆனால் என்னை உங்கள் வாழ்க்கையில் இருந்து ஏன் வெளியேற்றினீர்கள்? அம்மா என்பவர் குழந்தைகளின் பாதுகாவலர். உலகம் தள்ளும்போது குழந்தை அம்மாவின் மடியில் அடைக்கலம் புகும். அம்மாதான் அந்த இடம். அங்கு ஒவ்வொரு காயமும் ஆறத் தொடங்கும். ஆனால் எனக்கு அந்த மடி கூட இல்லை. என்னிடம் எதுவும் இல்லை. தந்தையின் துணையும் இல்லை. அம்மாவின் நிழலும் இல்லை. நான் அனாதை போல் வளர்ந்தேன். என் இரு பெற்றோரும் உயிருடன் இருந்தபோதும் நீங்கள் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் எந்த குழந்தை தன் அம்மாவை அழைக்கும்போது நான் வெறும் மௌனமாகி விடுவேன். ஏனென்றால் என் அழைப்பை கேட்க யாரும் இல்லை என்று எனக்கு தெரியும். என் பால்யம் பறிக்கப்பட்டது. என் இளமை பறிக்கப்பட்டது. என் கனவுகள் எனக்கு முன்பே இறந்துவிட்டன. சொல்லுங்கள், நான் உங்களை எப்படி மன்னிப்பது? ஷோபனாஜி பெரிதாக அழத் தொடங்கினாள். என்னிடம் உன் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை பெண்ணே. நான் வெறும் இவ்வளவுதான் அறிவேன், நான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் என்று. வெற்றியை துரத்தியபடி என் உண்மையான செல்வத்தை இழந்தேன். ஒவ்வொரு வெற்றியும் நேர்மையற்றதாக இருந்தது. ஏனென்றால் என் மகள் என்னுடன் இல்லை. காலம் திரும்பினால் நான் உலகின் எல்லா கனவுகளையும் நிராகரிப்பேன். ஆனால் உன்னை ஒருபோதும் என்னிடம் இருந்து தூரம் போக விடமாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. மீதி வாழ்க்கை வெறும் உன் அம்மாவாகவே கழிக்க விரும்புகிறேன். மீரா சில நொடிகள் அவர்களை பார்த்தாள். பின்னர் அவள் தன் மகனை கவனமாக படுக்கையில் வைத்துவிட்டு அழுதபடி தன் அம்மாவை தூக்கி அணைத்து கொண்டாள். இருவரும் பல வருடங்களின் துக்கத்தை கண்ணீரில் கரைத்து கொண்டிருந்தனர். சில உறவுகள் உடைவதில்லை, வெறும் காலத்தின் தூசியில் புதைந்துவிடும். ஒரு உண்மையான வருத்தம் அவற்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அதே நொடியில் அறையின் கதவு மீண்டும் திறந்தது. ஜெயவர்தன் உள்ளே நுழைந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்திருப்பதை பார்த்து அவன் முகத்தில் திருப்தி நிறைந்த புன்னகை வந்தது. மீரா கண்ணீரை துடைத்து புன்னகையுடன் அவன் பக்கம் பார்த்தாள். ஜெயவர்தன், இன்று நான் என் குழந்தையை மரியாதை மற்றும் அமைதியுடன் மடியில் அணைத்தபடி அமர்ந்திருந்தால் அதில் மிக பெரிய பங்கு உங்களுடையது. என்னிடம் உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஜெயவர்தன் லேசாக தலையசைத்து புன்னகையுடன் சொன்னான், நன்றி எனக்கு அல்ல, கடவுளுக்கு செய். நான் வெறும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தேன். மீரா புன்னகையுடன் சொன்னாள், இன்னும் ஒரு கேள்வி மீதம் இருக்கிறது. இறுதியில் நமது உறவு என்ன? ஜெயவர்தன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான். பின்னர் குழந்தையை பார்த்து சொன்னான், உறவுகள் எப்போதும் இரத்தத்தால் மட்டும் உருவாவதில்லை மீரா. நிச்சயமாக நான் உன் உறவினன்தான். ஆனால் நான் உன்னை முதல் முறையாக பார்த்தபோது தெரியவில்லை. ஏன் இதயம் சொன்னது, இந்த பெண் எனக்கு சொந்தமானவள் என்று. சில உறவுகளை கடவுள் இதயங்களில் இறக்கி விடுகிறார். அவற்றுக்கு எந்த பெயரும் தேவையில்லை. பாசம் வெறும் உணரப்படுகிறது. மீராவின் கண்களில் அமைதி இறங்கியது. அவள் தன் மகனை மீண்டும் தன் கைகளில் எடுத்தாள். தன் அம்மா பக்கம் பார்த்தாள் மற்றும் பின்னர் ஜெயவர்தன் பக்கம். இன்று அவளுக்கு முதல் முறையாக உணர்வு ஏற்பட்டது. அவள் பல வருடங்களாக தன் விதியை கெட்டதாக நினைத்திருந்தாள். ஆனால் அவளது விதி கெட்டதல்ல. அவள் வெறும் ஒரு நீண்ட சோதனையில் இருந்தாள். சோதனை அவளிடம் இருந்து பலவற்றை பறித்தது உண்மை. ஆனால் பதிலுக்கு அவளுக்கு தன் இறைவன் மீது நம்பிக்கை, மன்னிக்கும் இதயம், தன் அம்மாவின் திரும்பி வருதல், நிஸ்வார்த்த துணை மற்றும் அதைவிட முக்கியமாக தன் மகன் வடிவில் புதிய வாழ்க்கையை கொடுத்தது. அவளுக்கு புரிந்தது, மனிதனின் விதி வெறும் துக்கம் மட்டுமல்ல. ஒவ்வொரு பொறுமைக்கு பிறகும் கடவுள் ஏதோ ஒரு வடிவில் நிச்சயம் எளிமையை கொடுப்பார். மற்றும் தன் இறைவனிடம் நம்பிக்கை விடாத இதயம் இறுதியில் கையில் காலியாக இருக்காது. இன்று அவள் தனியாக இல்லை. அவளிடம் பல உறவுகள் இருந்தன, அவள் மீது அன்பு செலுத்துபவை. இதுவே அவளுக்கு போதுமானது. இனி எந்த வாழ்க்கை துணையின் துணையும் தேவையில்லை.